சிபிஎஃப்சிக்கு எதிராக பிஜேபி அரசு, மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது புதிதாக சென்சார் போர்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர்கள் அந்த பதிவை செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சரும் அதை கண்டித்து பதிவு செய்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். இதில் அரசியல் எதுவும் இல்லை, அரசியல் ரீதியாக யாரும் செய்யவில்லை. இது பாஜக அரசை கண்டித்து இட்டிருக்கின்ற பதிவு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய திரையுலகத்தின் மீது பாஜக நடத்தி இருக்கிற தாக்குதல் நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனநாயகன் படத்தை முடக்கிறதுங்கிறது ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா, உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆஹோன்னு நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் ஒரு சின்ன அட்வைஸ், இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காத ஏத்திக்கோங்க. நல்லதுக்கு நான் சொல்றேன். அதுதான். மரியாதைக்குரிய விஜயகாந்த் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பும் மரியாதையும் உண்டு. அவன் மகன் பேசுவதெல்லாம் அவர் ஏதோ விரக்தியில் பேசுகிறாரு. அவர் பிறக்கும்பொழுது காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் 140 வருடங்கள் கடந்த உலகத்திற்கே மிகப்பெரிய பேரியக்கம். சில்லியான அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சி நாங்கள் இல்லை. அதாவது இடி, ஐடி, சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி ஆயத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? பராசக்தி யாருடைய படம்? அதுக்கே வசனங்கள்லாம் கட் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ரிலீஸ் ஆச்சு? இல்லை, காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதாக வெளியாகுது. ஆனால் இப்போ உண்மையான இன்சிடென்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளோ தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதில் மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம்? அப்படி அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்கள் போற்றி மறுத்து. ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன கருதுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திலே ஒரு கைப்பாவையாக தணிக்கை வாரியம் என்பது மாறி இருக்கிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. மத்திய ஆட்சியாளர்களுடைய தூண்டுதலின் பேரில் பழிவாங்க வேண்டும் என்கிற முறையில் செய்கிறார்களா, அல்லது அவர்களை அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜயை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தந்திரத்தை மேற்கொள்கிறார்களா என்பது உட்பட சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள், அவருக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் வாயவே திறக்காமல் மௌனியாக திரு விஜய் அவர்கள் இருப்பது என்பதும் எந்த விதத்திலும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதையே எதிர்க்க முன்வராதவர் எப்படி மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது, மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது சொன்னால் என்ன மாதிரி அவர் களத்துக்கு வருவார், என்ன மாதிரியான அவர் கருத்தை சொல்வார் என்கிற இயல்பான கேள்வி என்பது நமக்கு எழுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு 2 திரைப்படங்கள் வர இருந்தன. தவேக தலைவர் விஜய் அவர்களுடைய படம் முடக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டினுடைய அதீதமான இழுத்தடிப்பு, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் உடனடியாக மேல்முறையீடு செய்து எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று துடித்த ஒரு தன்மையை நீதிமன்றத்தில் நேற்று தமிழ்நாடு பார்த்தது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார். சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ் இப்படியான அமைப்புகள் எப்படி ஒன்றிய பாஜக அரசால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனவோ அந்த வரிசையில் சென்சார் போர்டும் சேர்ந்திருக்கிறது. பாஜக அரசினுடைய ஒரு புதிய ஆயுதமாக அது மாறியிருக்கிறது. இதற்கு கடும் கண்டனங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2 படங்களுக்கான எதிர்வினை. ஒன்று, பராசக்தி படத்திற்கு 25 வெட்டுக்கள், வரலாற்றில் நடந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காட்சிகள், நிகழ்வுகள், வசனங்கள் என்கிற அம்சங்களையெல்லாம்
நீக்கும்படி நிர்பந்தித்து தடை விதித்து அதற்கு பிறகு அந்த படம் வெளியாகி இருக்கிறது. அண்ணாவின் வசனம் ஏன் இன்னமும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது? இப்படியான நெருக்கடி உண்மை வரலாறு சென்றுவிடக்கூடாது என்று அஞ்சுகிறார்களா என்கிற பல கோணங்கள் இருக்கின்றன. விஜய் தன்னை எதிர்த்தாலும் தன் கட்சியை ஆட்சியை விமர்சித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு பிரச்சனையின் பார்ப்பட்டு சென்சார் போர்டு நடந்து கொள்வதென்பது அநியாயம் என்கிற கோணத்தில் முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார். ஆனால் இன்று வரையிலும் தவேக தலைவர் திரு விஜய் இது சார்ந்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கிறார். இது குறித்து திரு சண்முகம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்சார் போர்டு என்பது அத்து மீறுகிறதா? கருத்து சுதந்திரம் என்கிற உணர்வு மேலோங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில படங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றனவா? சித்தாந்த ரீதியில் பராசக்திக்கு எதிர்ப்பு, தேர்தல் வியூகம் என்கிற கோணத்தில் ஜனநாயகனுக்கான முடக்கம், இந்த விமர்சனங்களை எப்படி பார்ப்பது என்ற பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரு கௌதமன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு மகிழ்நன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் சுமந்த் சி ராமன் அவர்கள், விஜய் ஆதரவாளர் திரு பிரதீப் விஸ்வநாதன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு கௌதமன் அவர்களுடைய முதற் பார்வை, ஒரு படைப்பாளி என்ற அடிப்படையில் 2 படங்கள், 2க்கும் நெருக்கடி, ஒன்றுக்கு வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு முடக்கம். இதில் தயாரிப்பு நிறுவனங்கள், கதாசிரியர்கள், இயக்குனர்கள் அவங்க இந்த நெருக்கடியை எதிர்கொள்கிறாங்களா அல்லது சட்டப்படி சென்சார் போர்டு செயல்படுதா? ஒரு படைப்பாளியாக அவங்க பார்வை என்னங்க? அதாவது ஜனநாயகம் இன்னைக்கு ஒரு திரை ஜனநாயகம் திரைக்கு வரவேண்டிய ஜனநாயகனை முடக்கியிருக்கு. அதுதான் இதில் எல்லாரும், அதாவது யார் இதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறத விடவும் இதுவரையிலான திரைத்துறைக்கு இருந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு அறநெறி இதில் முற்றிலுமாக ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக இது சிதைக்கப்பட்டிருக்கு, முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே பார்க்கும்போது இது ஒரு அரசியல் விளையாட்டுங்கிறது தான் முதல் பார்வையாக நான் வைக்கிறேன். அதாவது ஒரு நாயகன் அவர் திரையில் கிடைச்ச தன்னுடைய புகழால் அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் எடுத்து வைத்த காட்டமான அவருடைய எதிர்ப்பு இருக்குல்ல மத்திய மாநில அரசுகளில். அதாவது இது பாசிசமா பாயாசமானு கேட்ட ஒரு வார்த்தையும் ஒரு கட்சியை, இன்னொரு கட்சியை இது தீய சக்தின்னு ஒரு எக்கோ போல அவர் 3 முறை சொன்னதும் இந்த விளையாட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமானது. அதில் இன்றைக்கி சென்சார் போர்டு, என்னுடைய படையாண்ட மாவீராவிலையும் சில சிக்கல்கள் நடந்தது, இழுத்தடிப்புகள் நடந்தது. இந்த படமே எனக்கு சென்சார் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய யுத்தத்தை நான் வெளிப்படுத்தாமலே நான் தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு கிடைச்ச உடனே நான் இது போல் வெளிப்படுத்தலை. ஆனால் என்னை போன்ற எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இது நடக்கும்போது இது ஒரு விவாதமாக இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு விஷயமா வந்திருக்குது. ஒரு சென்சார் போர்டுக்கு உண்டான அதிகாரம்ங்கிறது நீங்கள் இன்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாங்கிறது தானே தவிர எந்த சூழ்நிலையிலையும் இதெல்லாம் வெட்டுங்கிறதுல இல்லவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் இதை எதிர்த்து யாருமே இது வரைக்கும் போராடலை, வாதாடலை. அவங்களுக்கு UA கொடுக்கறதா, A கொடுக்கறதா, அல்லது 13+ கொடுக்கறதா, 16+ கொடுக்கறதாங்கிறதா. ஆனால் இன்னைக்கு ஜனநாயகன் முடக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இதில் 3 விதமாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சென்சார் போர்டுங்கிறது 100% மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மத்திய அரசினுடைய அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, நேரடியாக அது பிரதமர் வரைக்கும் அந்த பார்வை இருக்குது. அதாவது என்னன்னா, தனக்கு எதிரான படைப்புகள் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதன் பிறகு அதாவது தன்னை போற்றி புகழுகிற படைப்பு இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
மாறா தன்னை விமர்சனம் செய்கிற படைப்பாக இருந்தால் அதை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான். இது இன்னைக்கு மத்திய அரசு இந்த படைப்பில் இதை தீவிரமாக இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் மாநில அரசை ஆள்கின்ற கட்சிக்காரர்களும் உறுப்பினர்களாக இருந்தாங்க. அது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் மாநில அரசு உறுப்பினர்களுக்கு, அதாவது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏறக்குறைய 95% கொடுக்காம பேருக்கு 1-2 பேரை வச்சு அவங்களுக்கு எதிரான படைப்புகள் வரும்போது அவங்கள கூப்பிட்றதில்லை. இது மத்திய அரசு நேரடியாக நின்று செய்கிற வேலை. மாநில அரசு என்னன்னா இதில் இருக்கிற உண்மையை சொல்லி ஆகணும். பராசக்தி வரணுங்கிறதுக்காகவே ஜனநாயகனுக்கு, அதாவது விஜய் படத்துக்கு குறைஞ்சபட்சம் 600-700 தேட்டரு அல்லது 800-900-1000 தேட்டர் கூட கொடுத்துட்டு இருந்த நிலையில் இது வெளியே இதுவரைக்கும் தெரியாதது 300 தேட்டர் மட்டும் கொடுத்து, அதுவும் படாவதியான தேட்டரை கொடுத்து சில காட்சிகளோடைய முடக்கி அரசியலாக அவர் மேலே எழுந்திடக்கூடாது, இது ஒரு படுபயங்கரமான தோல்வி படம், இது அவர் வசூலே இது எடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குற திட்டம் இவர்கள்ட்ட இருந்தது மட்டும் இல்லை, இவர்கள் அப்படிப்பட்ட லிஸ்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இதிலையும் அதாவது விஜய் அவர்களுடைய தரப்பு அல்லது தயாரிப்பாளர்களுடைய தரப்பு பெரிய அளவில் உடைஞ்சு போய் இப்போ 25க்கும் மேற்பட்ட கட்டு பராசக்தி கொடுத்தது போல படத்தில் மிக முக்கியமான, அது நிறைய சொல்லப்படுது, மத ரீதியான குறியீடுகள், அரசியல் ரீதியான குறியீடுகள் அல்லது 2 மத்தியில் மாநில ஆளுகிற கட்சிகளை அதாவது விஜயோ அல்லது விஜய் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமோ சொல்லாத குற்றச்சாட்டையும் நீங்க சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். கௌதம், திரு மகிழ்நன், உங்க கோணம் இதுல என்ன? ஒருவேளை சொல்லுவாங்க இதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா சொன்னா நல்லது, சொல்லும்போது பேசலாம். சொல்றேன், விஜய் தரப்பும் இந்நேரம் பேசியிருக்கணும். விஜய் தரப்பு பேசாததும் எல்லா அரசியல் தலைவர்களும் கேட்பது போல அதுவும் நேர்மையற்றதுதான். அதனால இதுல எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த நாடகத்தினுடைய முடிவுங்கிறது இதை எல்லாம் வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் மக்கள் கை தட்டுறதும் இன்னொரு கூட்டம் நியாயம் பேசுறதுமா அடிக்குது. இந்த உண்மை நிலை என்னங்கிறத அது வெளிப்படுத்த வேண்டியது எல்லாருடைய கட்டாயமும் கூட. ஓகே, இயக்குனர் கௌதமன் அவர்கள் போகிற போக்கில் இன்றைக்கி முதலமைச்சர் இதை கண்டித்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. இது ஒரு வகையான கருத்துரிமை மீறல் அப்படிங்கிற அளவில் தான் அவரோட ட்வீட் இருக்குது. அது ஜனநாயகனுக்கும் சேர்த்து, கிட்டத்தட்ட விஜய்க்கும் சேர்த்து நீதி கேட்குற இடத்துக்கு முதலமைச்சர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அவலமான விஷயம். ஆனால் அவர் விஜய்க்கும் சேர்த்து தான் நீதி கேட்டிருக்கிறார். விஜய் தனக்கு நீதி கேட்க தயாராக இல்லை. சொன்னால் விஜய் தன்னைத்தானே சுய தணிக்கை செய்து கொண்டு விஜயும் அவருடைய கட்சிக்காரங்களும் படம் திரைக்கு வரப்போகிறதுன்னு அதுக்கு 3 நாளைக்கு முன்னாலே அவங்க தலைமறைவாயிட்டாங்க. வழக்கமாக அந்த கட்சியில் 2 போக்கு உண்டு. ஒன்று தகவலாக செய்திகளை சொல்கிறது, தகவல். இப்பவும் கூட இயக்குனர் கௌதமன் அவர்கள் தகவலை சொன்னார், 300 தேட்டர் கொடுக்கறதா இருந்தாங்க அப்படின்ட்டு. அது தகவல் தான், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தணிக்கை வாரியம் அது அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காததுக்கு முழுக்க ஒன்றிய அரசு காரணமாக படமே வெளியே வராத படத்துக்கு 300 தேட்டர் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பக்கமும் சேர்த்து விஜய் கருத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற வலிந்த ஒரு காரணம். தமிழ்நாடு அரசையும் சேர்த்து வெளியில் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி 600-700 தேட்டரு அறிவிச்சுட்டாங்க. அதனால படம் சென்சார் வாங்கி தான் தேட்டர் கொடுப்பாங்கிறது இல்லை. ஓகே, மற்றவங்க பேசுவோம். தேட்டர் திரையரங்கம் தரப்படலை அப்படின்னா இங்கே அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 விஷயத்துலையும் விஜய் தரப்புக்கு எந்த விதமான ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. வெளியில் வாய் திறந்தே பேசலை. இப்போ இதுக்கு முன்னால் முதல் காட்சி வெளியிடுறதுக்கு ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதிப்பாங்களா மாட்டாங்களான்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு ப்ரெரோகேட்டிவ். தியேட்டர் கொடுக்கறது தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க முடிவு. அதுல 2லயுமே பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் முதல் ஷோவும் ஸ்பெஷல் காட்சி 9 மணி சிறப்பு காட்சிக்கும் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருச்சு. அது சம்பந்தமாகவும் ஜனநாயகன் குழு எந்த கம்ப்ளைண்ட்டையும் சொல்லலை. ஜனநாயகன் தரப்பிலிருந்து இயக்குனர், தயாரிப்பாளர், அதனுடைய முதன்மையான நடிகர், துணை நடிகர் வரைக்கும் யார் தரப்பிலிருந்து கண்டனங்கள் இது வரைக்கும் வரவில்லை. நேரடியாக படத்தை மத ரீதியான காட்சிகள் இருக்குது அல்லது இராணுவம் பற்றிய சித்தரிப்புகளில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்த வண்ணம் இருக்குதே தவிர இந்த தரப்பிலிருந்து சட்டப்பூர்வமாக கூட பிஜேபிக்கு ஒரு தீய நோக்கம் இருக்கிறது, பிஜேபி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்குது என்று நீதிமன்றத்தில் கூட முறையாக வாதம் வைக்கவில்லை தாவேகா தரப்பு. விஜய் தரப்பும் வைக்கலை. விஜய் தன்னைத்தானே சுய தணிக்கை செய்து கொண்டு அவர் இந்த விஷயத்தில் ஒரு மௌனம் காக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
விஜய் வந்து விஜய்க்கு ஆதரவாக யாரும் பேசவில்லைங்கிற ஒரு குரல் வந்து விஜய் கட்சி தரப்பில் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி தன்னுடைய ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸை தொடர்ச்சியாக வெளியிட்டபடி இருந்தது. அப்போது ஒரு கலைஞர் இங்கே நம்ம கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அவர் பேர் வந்து நடாவ் லாபிட் அப்படிங்கிற நபர், அவர் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸை வல்கர் ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொன்னார். அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து தொடர்ச்சியாக இந்தியாவில் வாழ்கிற மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கண்ணோட்டத்தை, வெறுப்பை பரப்புகிற ஒரு படம்ங்கிற வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சொன்னார். இந்தியாவில் படம் இயக்கி படத்தில் நடிக்கிற விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாலே அப்படியான வெறுப்பு பரப்புரை செய்கிற, துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது, அப்புறம் வந்து பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது, இப்படியான வெறுப்பு பரப்புரைகள் செய்து கொண்டிருந்த பொழுது இதே இவர் மோடி ஆட்சியின் கீழ், பீஸ்ட் படம்னா அவர் ஆட்சியின் கீழ் தான் வந்தது, அதற்கான ஒப்புதல் கிடைத்தது, அதுக்கு இணங்கி அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஒன்றும் இல்லை. எம்புரான்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் தீவிரமாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் நிகழ்த்திய வன்முறைகளை திரையில் காட்சிப்படுத்தியது. அந்த படத்துக்கு இவ்வளோ அடக்குமுறைகள் நடந்தது. அப்போது இவங்க மோடி சங் பரிவார் அமைப்பு நாடாளுமன்றம் வரைக்கும் அந்த விஷயங்கள் விவாதத்துக்கு வந்தது. அப்போதும் விஜய் வாய் திறக்கலை. விஜய்க்கு கருத்துரிமை பற்றி ஒன்றும் இல்லை. தனக்கு கூட தன்னை காப்பாற்றி கொள்ள, அல்லது விஜயை பற்றி பொதுவாக சொல்லும்போது சொன்னால் அவர் வந்து தயாரிப்பாளர்களுடைய நடிகர் அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டிருக்காரு. அந்த தயாரிப்பாளருக்காகவும் பேசலை. தயாரிப்பாளர் நடிகர் அப்படிங்கிற பேசுறதுனால அவர் அந்த படத்துக்கு மேலும் சிக்கல் வந்துடக்கூடாது. எப்படியாவது ஒரு கிரியேட்டர் அந்த படக்குழுவில் இருக்கிற வருமானத்துக்காக நான் வரல, வருமானத்தை இழந்துட்டு களத்துக்கு வந்திருக்கிறான், அந்த சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் நான் நேராக களத்துக்கு வந்துட்டேன். உங்கள் களத்தில் நேரடியாக ஒரு அரசியல் முரண்பாடு உங்களை நோக்கி வெளிப்படையாக வருது. நீங்கள் சொல்கிற கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிற பாஜக தான் இதை முடக்குதுன்னு சொன்னால் வாயை திறந்து பேசலை அப்படின்னா, உங்களுக்கு வர நெருக்கடியிலே பேசலை அப்படின்னா இதில் அவருடைய கிரெடிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக காலியாகுது. இல்லை சார், ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய போக்கை விமர்சிக்கிறது ஒன்று. ஒரு 500 கோடி 400 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துட்டா அந்த படத்துடைய இயக்குனருக்கோ வாயை திறந்து வருமானத்தை விட்டுட்டு வந்தேன் நடிகருக்கோ அந்த படம் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒன்று. அவர் பேசலைன்றது தவறு, பேச வேண்டும், எதிர்த்து விஸ்வரூபத்துக்கு நெருக்கடி வந்தப்ப உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணார். கமலஹாசன் களத்தில் இறங்கி வந்து வெளியில பேசினார், உலகம் முழுக்க படத்தை ரிலீஸ் பண்ணார். ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் மக்களை காப்பாற்ற போகிற ஒரு நடிகர் படத்தை விட்டுட்டு வர்றாரு. நேரடியாக மலேசியாலாம் போய் பேசினார்ல. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மக்கள் மன்றத்தில் வைக்கணும், பாஜக தான் அந்த படத்தை விடாமல் தடுக்குது தோழர்களே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசினா, விஜயனுடைய பாலிடிக்ஸில் பின்னாடி இருக்குதுன்னா தன்னுடைய ரசிகர்கள் ஒருபோதும் பிஜேபிக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு இதில் இருக்குது. ஒருவேளை வாயை திறந்து பிஜேபி தான் அதை முடக்குதுன்னு சொன்னால், பிஜேபி ஏற்கனவே இருக்க அரேஞ்ச்மெண்ட்டில் பிஜேபியோடு முரண்பட்டு விடக்கூடாது என்பதை தாண்டி இந்த எச்சரிக்கை உணர்வில் தயாரிப்பாளர் 500 கோடி ரூபா போட்டிருக்காரு. நான் சொல்கிறேன், இவர் சம்பாதிச்ச காசில் நட்டம் ஏற்படுன்னு சொன்னால் தயாரிப்பாளருக்கு காசை கொடுத்துட்டு நான் அரசியல் தான் எனக்கு முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு 500 கோடியாக கொடுக்க முடியாது அவரால். இந்த மாதிரி படங்களில் நடிகருக்கான அந்த சூப்பர் ஸ்டார்களுக்கான ஊதியம் தாங்க மிகப்பெரிய தொகை. இந்த மாதிரி படங்களில் எல்லாருக்குமான செலவுன்றது குறைவு. நீங்கள் அந்த கோணத்தில் இதை முழுக்க பார்க்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுமந்த் ராமனுடைய கோணத்தை கேட்டு வரேன். டாக்டர் சுமந்த், இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய இழுத்தடிப்புகள் சம்பந்தமாக நமக்கு பார்வைகள் இருக்குது. ஜனநாயகன் தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் உடனே ரிவிஷன் கமிட்டிக்கு போனாங்களா, ஆன் டைமில் அப்ளை பண்ணாங்களா, அவங்க கரெக்ஷன்ஸ்க்கு ஒப்புக்கொண்டாங்களா, இப்படின்னு 2 வெர்ஷன் இருக்குது. பல பேரும் அந்த கருத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது சென்சார் போர்டு தப்பு பண்ணுச்சா அல்லது இவங்க பக்கத்தில் பிழை இருக்கா அப்படின்னு. ஆனால் நேற்று எனக்கு அந்த அப்பீலுக்கு ஜட்ஜு இதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சது தவறு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம், தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிடம் உடனே ஓடோடி போய் தலைமை நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க. அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் ஒரு சென்னையினுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர், ஒரு லீகல் ரிமிலியரி, ஒரு ரெஸ்பெக்டட் ரெப்யூட்டட் லாயர். இருந்தபோதும் சொலிசிட்டர் ஜெனரலே வந்து ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது. அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப முக்கியமாகவும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ படக்குழுவுக்கும் சென்சாருக்கும் மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு பொறி தட்டுது. அதை எப்படி பார்க்கிறது? முதலமைச்சருடைய கண்டனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது டாக்டர் சுமந்த்? முதல்ல வந்து இதில் என்ன ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்கள் சொன்ன என்ன இப்போ 22ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜனவரி
தேதி அவர்களிடம் தெரிவித்தார்கள், இந்த மாதிரி ஒரு ஆட்சேபனை வந்திருக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அந்த என்ன ஆக்சுவல் கம்ப்ளைண்ட், என்ன ஆக்சுவல் அப்ஜெக்ஷன், எதை நீக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ரெவ்யூ கமிட்டியை விரைவாக வைக்க வேண்டும் என்று படக்குழுவினர் ஒரு கோரிக்கையாக வைத்தார்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ என்ன, விஜய் பாஜகவை திட்டலை அப்படிங்கிறது தான் நமக்குடைய ஆதங்கமாக இருக்கிறதே தவிர அடிப்படையாக என்ன நடந்ததுங்கிறது மேபி மத்திய அரசு, நான் பலமுறை ஆங்கில சொன்னது அந்த படத்து குழுவின் சார்பில் அப்பியரான சீனியர் அட்வொகேட் அந்த திரு சதீஷ் பராசரன் என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டா பேசியிருக்கிறாரு. அது ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கூட நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டு யூஏ சொல்லிட்டு அந்த கட்ஸுக்கு அவங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ரிவிஷன் கட் சேர்மன் கமிச்சு சேர்மன் யூனிலேட்டரலா அவரா அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சது தப்பு, இல்லீகல்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜே சொல்றாங்க. கரெக்ட். அந்த புள்ளியில இருந்து பார்த்தோம்னா கூட சரி ஜட்ஜ் சொல்லிட்டாங்கன்னு விட வேண்டியதானே, ஏன் உடனே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்படி வழக்கமா நடக்குமா சார்? அப்படி என்னுடைய கருத்து நிச்சயமாக இவர்கள் அப்பீலில் போயிருக்க கூடாது. அது பொலிட்டிக்கலி அது ஒரு தவறான விஷயம். ஆனால் பாஜக சொல்லிதான் இவர்கள் செய்தார்களா, இல்லை சிபிஎஃப்சி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, உடனடியாக எங்களுக்கு நோட்டீஸே அனுப்பாமல் எங்களை இன்ஃபர்மேஷனே கொடுக்காம இந்த எக்ஸ்பார்ட்டி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு இந்த ஜட்மெண்ட் இருக்கிறது, அதனால நம்ம அப்பீலில் போவோம்னு முன்கூட்டியே முடிவு எடுத்துட்டாங்களா? இது எல்லாம் நமக்கு தெரியாது. அப்படியே இல்ல நான் அனுமானத்துல தான் கேக்குறேன், நமக்கு முன்கூட்டி தெரியாதுதான். அந்த ஒரே ஒரு ஆங்கிள் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இல்ல சுமந்த், எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி, அதாவது இந்தியாவுடைய நம்பர் 2 அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்து இருக்கிற மிக முக்கியமான லீகல் ஆபீசர் அவர். ஒரு கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட 370 வக்ஃப் போர்டு, சிஏஏ இப்படியான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிற முக்கியமான ஒரு வழக்கறிஞர். ஒரு அப்பீலுக்கு அவர் அப்பியர் ஆகிறது அப்படின்ற ஒரு அன்யூஷுவலா தெரியலையா? இது சிபிஎஃப்சியே எடுத்த முடிவு, இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸே இருக்காது, பிஜேபி அரசாங்கத்துக்கு ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். இப்போ எதிர் தரப்புக்கு, அதாவது இந்த திரைப்பட நிறுவனத்திற்கு அப்பியர் ஆனது யாரு? முகுல் ரோஹத்கி யாரு? இந்தியாவில் தலை சிறந்த முகுல் ரோஹத்கி தமிழ்நாட்டுல 100 கேஸ்க்கு அப்பியர் ஆயிருக்கார் சார். பாதிக்கப்படுறவங்க ஒரு பெரிய வக்கீல் வைக்கிறது இயற்கை தானே சார்? இல்ல கரெக்ட். தமிழ்நாட்டுல எத்தனை கேஸ்க்கு நம்ம முகுல் ரோஹத்கி கரெக்ட். ஆமாம்மா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கூட சிலருக்கு பெயில் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கூட முகுல் ரோஹத்கியை என்கேஜ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவர் அப்பியர் ஆறாருங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் குணா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும், இதில் பாஜக தலையீடு இல்லை என்று உறுதியாக கூற முடியுமா என்றால் கூற முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்பீல். நான் அப்பீலில் போகிற வரைக்கும் நான் இதில் ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணவில்லை. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். எதுக்காக 1 மணி நேரத்துக்குள்ளே போய் அப்பீலுக்கு போட்டு அர்ஜென்ட் ஹியரிங் வேணும்? நார்மல் கோர்ஸில் அது லிஸ்ட் ஆகி வரத்துக்கு 2 நாள் 4 நாள் 5 நாள் ஆகிருக்கலாம். அர்ஜென்ட் ஹியரிங் வேணும், திருப்பியும் நீங்கள் 3:30 மணிக்கு கேளுங்க 4 மணிக்கு கேளுங்கன்னு போய் சொன்னது ஹைலி அன்யூஷுவல். அது காரணமே இல்லாமல் அவர்கள் போய் செய்திருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதை ஒரு விஷயம் ஆக்க வேண்டியவர் யாருன்னா விஜயோ தாவேகாவோ திரைப்பட நிறுவனமோ இதை பிரச்சனையாக்கணும். கரெக்டா? அவங்களே பிரச்சனையாக்கல. ஆனால் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் ஐயோ அவர் ஏன் பிஜேபியை திட்டல, அவர் மேபி பிஜேபியோட பயந்துட்டாரா, இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரா, இந்த ரீதியாக பேசுறது. ஒரு நிமிஷம். கரூர் சம்பவம் படத்துக்கு பாயாசம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பு சிபிஎஃப்சி வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு. இப்போவாது இது பாசிசமா பாயாசமா சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. அப்போ அந்த திமுக ஆதரவாளர்கள் கேட்கறாங்க, ஏன் கேட்கக்கூடாது? அப்போ இருங்க, ஒரே நிமிஷம். அப்போ பராசக்திக்கு பிரச்சனையே இல்லாமல் ஒரு சிபிஎஸ்இ ரிலீஸ் ஆன சிபிஎஃப்சி சுமந்த், நான் அது சம்பந்தமா உங்களை கேட்கணும். அது சம்பந்தமா சுமந்த் ஒரு செகண்ட் அந்த விஷயத்தை நான் கேட்கணும். அது நான் இனிஷியலா நான் பேசுறேன். ஒரு சின்ன அதுல பட்டு நூல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த விஷயத்தை கூட நீக்கிருக்காங்க. என்னது? சிபிஎஃப்சி கட்டு, நம்ம பராசக்தி படத்துக்கு கட்டு பட்டு நூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன்
சரி, நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறது பராசக்தி இல்ல விவகாரம் அதுல மற்ற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாமா? மற்ற எண்ணற்ற வார்த்தைகளை நீக்கி இருக்காங்க. மற்ற வார்த்தைகள் வந்து லிஸ்ட் எடுப்போமா? லிஸ்ட் எடுப்போமா? அதுல அது இந்தி அரக்கிங்கிறது யாரு? இந்தி அரக்கிங்கிறது யாரு? இந்தி அரக்கின்னு கொடும்பாவி கொளுத்துனாங்களா இல்லையா? இந்தி அரக்கின்னு நீக்கி இருக்காங்க. இல்ல ஒரு ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுங்க. யார குறிப்பிடல? பாரத் மாதா யாரு? இல்ல இந்தி அரக்கி யார் சார்? பாரத் மாதா யார் சொல்லுங்க? இந்தி அரக்கி யாருங்க? இல்ல எனக்கு தெரியாதுங்க, நான் கேக்குறேன் உங்களை. நீங்க இந்தி அரக்கி யாரு? இந்தி அரக்கின்றது இந்தி திணிப்பினுடைய ஒரு வடிவம். கொடும்பாவி செஞ்சு நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. ஆக்சுவலி அவங்க அந்த காலத்துல பவருக்கு வரல. அன்று பவர்ல இருந்தவங்க வேற, அவங்களுடைய மூதாதையர்கள். இல்ல ஹிந்தி அரக்கி அப்படின்றது ஒரு உருவகம். ஹிந்தியை திணிப்பவர்களுக்கான ஹிந்திக்கான உருவகம். வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாமா? டாக்டர் சுமந்த், நான் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன், நீ அதுக்குள்ள வர மாட்டீங்க. ஹிந்தி அரக்கி லிஸ்ட் கிட்டியே குணா பராசக்தி லிஸ்ட் கிட்டியே நான் போல, நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி. நான் அந்த லிஸ்டை கேட்கணும்ன்றேன், நான் அந்த லிஸ்டை பேசணும்ன்றேன். படிக்க முடியாது, அவ்வளவு கொச்சையாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகள்லாம் நீங்க படிக்க கூட, நீங்க படிங்க, லிஸ்ட் படிங்க. அதுக்கு முன்பு அந்த படங்களை பாருங்க. ஒரு மேடையில முழுக்க கொச்சையான வார்த்தைகள்ல இந்த படங்களை வந்து தமிழ்நாட்டுல அனுமதிக்கவே இல்லையா? கந்தன் மலைக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கலையா? நான் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். இப்போ வந்து அண்ணா பேசுனது தீ பரவட்டும்ன்றது அளவு பண்ண. தீ பரவட்டும் முக்கியமான ஒரு வரலாற்று நூல். தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்த ஒரு சொல். 1965 அந்த போராட்டம் நடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு சொல்லாடல். சார் நீங்க நெருக்கடி கொடுத்தா என்ன பண்றது? தணிக்கை வாரியம் விதிகளின் படிதான் நடக்குதான் நான் கேட்கிறேன். அப்பீல்ல போறது அப்பீல் ஐயா, அந்த கமிட்டியோட சாய்ஸ் சார், அது படத்தோட சாய்ஸ். ஒரே ஒரு படக்குழுவோட சாய்ஸ். இத இல்ல அவங்க என்ன செய்யணும்? ஜனநாயகனை ஏங்க ஒரு நியாயமாங்க நீங்க பேசுறது நியாயமாங்க? ஜனநாயகனை சென்சார் போர்டு ஒரு லைன் சுயாட்சியாக செயல்படுகிறது, சுயத்தோடு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அது தப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். ஐடி ஆகட்டும் இடி ஆகட்டும் அது மாநில அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது, சுயேட்சையாக சிந்தித்து செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முதலமைச்சர் வச்சிருக்காரு. அதுல ஒரு அம்சமா இப்போ இந்தி அரக்கின்னு சொன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்தி அரக்கின்னு அண்ணா தான் ஆளுகிறாருன்னு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எதுக்கு அண்ணா ஆளுகிறாருங்கிறது எப்படி சென்சார் போர்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன வகையில பிரச்சனையா இருக்கும்? எதனால கட் பண்றாங்க? அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன் ரிலீஸ் அப்போ திமுகவுக்கு கட்டு நியாயமாங்க சொல்லலாமா? ஏங்க அவங்க ஒரு நிர்பந்தத்துல ஒரு லிபரல் கருத்துரிமை ஆதரவாளர் இந்த கட்ட ஆதரிக்கிறீங்களா? அண்ணா தான் ஆளுகிறார் அப்படிங்கிற கட்ட ஆதரிக்கிறீங்களா? நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. ஓகே, தேர் இஸ் தி கேஸ். அடுத்து போலாம். சரி, இத வந்து காங்கிரஸ் ஆதரிக்குது. பொதுவா வந்து விஜய்க்கு பிரச்சனை வந்துச்சுனா, விஜய்க்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல குரல் கொடுத்தார். கரூர்ல 49 பேர் பலியானாங்க நெரிசல்ல. பலியான சம்பவத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் விஜய் பின்னால் நின்றார்கள். இப்ப முதலமைச்சர் கண்டிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமா இருக்கிறாரு, விஜய் மௌனமா இருக்கிறார். நீங்க நான் இதை தாண்டி கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம்னா, நீங்க சில நாட்களுக்கு முன்பு வரை நேற்று வரையிலும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்டிஏ ஏடிஎம்கே பிஜேபி அதோட டிவிகே சேரணும் அப்படின்னு, அது சேர்ந்தா ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த முயற்சி அப்படின்றது தாவேக்காவை அந்த அலையன்ஸ்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறா அல்லது சேர்க்க கொண்டு வரணும்ன்றதுக்கு அழுத்தம் தர்றாங்களா? குணா ஒரு நிமிஷம், நான் மட்டும் சொல்லல, இது என்டிஏல இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாரு, பாஜக மாநில தலைவர் சொல்லி இருக்கிறாரு, யார் சொன்னா என்ன இருக்கிறாங்க, தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும்னு. இல்லைங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு பப்ளிக்லி ஸ்டேட்டட் பொசிஷன். இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி அடைவார்கள். அதுல டிபேட் பண்ணலாம். ஒரு ஒபினியன், ரைட்? சரி, ஒரு ப்ராபபிள் பொட்டன்ஷியல் அலை. தப்பு இருக்கு அதுல? தப்பு சொல்லல சார், நான் சொல்ற கேள்வியை நீங்க உள்வாங்க மாட்டீங்க. தவறு சொல்லலனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு, ஒரு பெர்ஸ்பெக்ஷன் ஒரு பெர்செப்ஷன் சில பேர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஏடிஎம்கே இதுல மௌனம் காக்குது. பிஜேபி தாவேக்காவுக்கு கொடுக்கிற நெருக்கடி 12ஆம் தேதி சம்மன், இப்ப கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சினிமாவை முடக்கிறதுன்றது ஒரு ஹீரோவுக்கு உச்சபட்ச ஒரு உளைச்சலை தரக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி அவங்க செய்யறப்ப ஏடிஎம்கே சைலண்டா இருக்கு. என்டிஏவுக்கு ப்ராபபிள் அலை அப்படின்னு கருதுற ஒரு கட்சியை நெருக்குறாங்களா? தாவேக்காவை எப்படியாவது இழுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்றாங்களா? அல்ல தாவேக்கா தந்த வழிக்கு வரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்க?
ரெண்டு பாயிண்ட். ஒன்று நீங்கள் என்ன சொன்னீங்க, 12ஆம் தேதி சம்மன். இப்போது ஒரு வேளை விஜய்க்கு சம்மனே கொடுக்கலன்னு வைங்க, நீங்கள் இதில் விவாதம் நடத்திட்டு இருப்பீங்க. அவருக்காக ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங், அவர் நின்று பேசின மீட்டிங், அவரே வந்து விசாரணைக்கு கூப்பிடாம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அங்க இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிடுறாங்க, விஜயை கூப்பிடவே இல்லை. நீங்களே சொல்லுவீங்களே, அப்ப எப்படி அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிடலாம் சார். சாட்சியா கூப்பிட்டு விசாரிக்கலாம், அக்யூஸ்டா கூப்பிட்டு விசாரிக்கலாம். அது சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு வருவோம். நான் இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸை கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் மீது ஒரு நெருக்கடி உருவாக்குவதற்காக 12ஆம் தேதி சிபிஐ சம்மன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து ஒரு ரொட்டீன். விஜயை கூப்பிடவில்லை என்றால் தான் அது சந்தேகத்தை எழுப்பும். ரெண்டாவது, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ மேக்சிமம் 4 வாரமோ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டதனால் ஒரு நபர் வந்து உடனே உடைந்து இனிமேல் பாஜகவோட தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்தால், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நினைத்து கொண்டிருக்கிற விரும்புகின்ற ஒரு நபர் அந்த லெவலில் அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பார் என்று யாராவது நம்புவாங்களா? அதாவது ஒரு இன்டைரக்டா அவருக்கு ஒரு பிரஷர் கொடுக்கலையா? இப்போ இல்ல இப்போ அவர் நினைக்கிறாங்க இல்ல, திரு விஜய் விவகாரத்துல வலிந்து ஆதரித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காக்குறாரு. இதோ கொடி அசைக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொன்னவரு அந்த தரப்புல கனத்த அமைதி. இது என்ன பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்? அவருக்கு பிரஷரே தரலன்றீங்களா? இல்ல இப்ப தெரியும் இல்லைங்க. இப்போ திரு எடப்பாடி அவர்களை என்ன சொல்றீங்க, பிஜேபி செஞ்சு வேணும்ட்டு வந்து விஜய் மேல அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியை பத்தி சொல்ல வைக்கிறீங்களா? என்ன வாட் யூ எக்ஸ்பெக்ட்? கூட்டணிக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்ட கட்சி தானே சார். ஒரு நியாயத்தை பேச வேணாமா? விஜய்க்கு நடக்கிறது அநியாயம் சொல்ல வேணாமா? எது நியாயம்? விஜய்க்கு நடப்பது அநியாயம் என்று விஜயே சொல்லவில்லையே. சொல்லிட்டு நீங்க லாஜிக்கே இல்லாம குணா சொல்றாரு, விஜய்க்கு நடப்பது அநியாயம் என்று கூற வேண்டியவர் விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க தான் சொல்றீங்க. விஜய் கட்சிக்காரட்ட கேட்போம், ஏன் விஜய் அவருக்கு என்ன நெருக்கடியோ? சார் நிறைய கேள்விகளை முன்னாடி வச்சிருக்காங்க, கேளுங்க கேட்போம். நிச்சயமா முதல்ல சுமன் சார் வந்துட்டு சொன்னார், முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரியல சென்சார் விஷயத்தில் சொல்லி சொன்னார். அதனால சில விளக்கம் அது சம்மந்தமாக கொடுக்க வேண்டியது அவசியமாகுது. டிசம்பர் 18ஆம் தேதி சென்சார் போர்டுக்கு அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படுகிறது ஆன்லைனில். சமர்ப்பித்த உடனே 19ஆம் தேதியே வந்துட்டு ஒரு குழு, ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி வந்து அமைக்கப்படுது. அதில் 5 நபர்கள் இருக்காங்க, அதுக்கு ஒரு சேர்பர்சன். படத்தை முழுசாக வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ண முடித்த உடனே சிபிஎஃப்சி சட்டப்படியே வந்து எல்லா தணிக்கை குழு உறுப்பினர்களும் ஃபார்ம் 8 அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து மிக தெளிவாக கொடுக்கப்படும். அந்த ஃபார்ம் 8ல் அந்தந்த தணிக்கை குழு நபர்கள் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன தகவல்லாம் பார்த்த படத்தில் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு இங்கே மியூட் பண்ணணும், இங்கே சப்டைட்டில் எடுக்கணும், இந்த சீனை கட் பண்ணணும், இங்கே வன்முறை அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன கமெண்ட் எழுதினாலும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த ஒட்டுமொத்த தகவலையும் தெளிவாக வந்து எழுத வேண்டியிருக்கும். அதை எழுதின உடனே அவங்க சேர்பர்சனுக்கு அந்த தகவலை கொடுப்பாங்க. சேர்பர்சன் 3 நாளுக்குள்ளே அதை படக்குழுவுக்கு தெரிவிக்கணும். 19 நீங்கள் முடித்த உடனே கரெக்டாக அதே மாதிரி 3 நாளில் 22ஆம் தேதி சேர்பர்சன் படக்குழு நிறுவனத்துக்கு ஒரு மெயில் போடுறாங்க. அதில் சொல்லக்கூடிய தகவல், எங்களுடைய டீம் நிறைய அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த அப்சர்வேஷன்லாம் உங்களுக்கும் ஓகே, இதை நீங்கள் நீக்கிறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் UA 16+ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு தெளிவான கம்யூனிகேஷன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. படக்குழுவும் அடுத்த 2 நாளில் 24ஆம் தேதி தாண்டி வந்துட்டோம். இல்லை முழுசான தகவல் நிறைய பேர் தெரியாது, போயிட்டோம். முழுசான தகவல் நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலாக, அதனால சொல்ல வேண்டிய அவசியமாகுது. ஓகே, 24ஆம் தேதி திரும்ப உட்காந்து படக்குழு சமர்ப்பிக்கிறாங்க. 29ஆம் தேதி திரும்பவும் அதே சேர்பர்சன் ஒரு மெயில் அனுப்புகிறாரு. என்னென்னு அனுப்புகிறாருன்னா, நீங்கள் எதெல்லாம் திருத்தங்கள் கொடுத்தீங்களோ அதை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு ஏற்புதல் மிக விரைவில் உங்களுக்கு UA 16+ சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ படக்குழுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் வந்துடும்ன்ற ஒரு தெளிவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. 4ஆம் தேதி வரைக்கும் காணும், தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க, தொடர்பு இல்லை. 5ஆம் தேதிக்கு மெயில் வருது, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், எங்கெல்லாம் விதிமுறைகள் பண்ணியிருக்காங்க, எதனால் இதில் வந்து அரசியல் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்கிறோம். இதில் 19/2 ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதில் யுனானிமஸாக, அதாவது 5 நபர்கள் சேர்ந்து ஒரே முடிவு எடுக்கிறாங்களோ இல்லை மெஜாரிட்டியான மக்கள் சேர்ந்து ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு அந்த சேர்பர்சன் கட்டுப்படணும் அப்படின்றத விதி.
அப்படி சுவமோட்டோவா அந்த சேர்பர்சன் தனிப்பட்ட முறையில் நான் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறேன்னு முடிவு பண்ணுறாருன்னா அதை தாராளமாக பண்ணலாம். ஆனால் 22ஆம் தேதி அந்த கம்யூனிகேஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிருக்கணும். சார் இது வந்து டெக்னிக்கல் சார் கோர்ட்ல அதெல்லாம் பேசிட்டாங்க சார். அதெல்லாம் கோர்ட்ல பேசிட்டாங்க. நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம்ங்கற. தடை வச்சிருக்காங்க. கோர்ட்ல பேசியாச்சு. ஒரு நீதிபதி விசாரிச்சிருக்காங்க பண்றாங்க. இப்போ இதுல நான் இன்னொரு கம்பேரிசன் அரசியல் தலையீடு சொன்னீங்க அது என்னன்னு விளக்கிருங்க. கரெக்ட். அரசியல் தலையீடு இருக்கு. என்ன அரசியல்? சிபிஎஸ்இ நிறுவனம் யாருக்கு கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியோடைய மினிஸ்டர் யாரு? அஸ்வினி உபாத்யாய். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வேல் முருகன். அதே பிஜேபி தான், தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாக இருக்காரு. ஒரு வார்த்தை சொல்லலாம், எங்களுக்கு தடை இல்லைன்னு அவர் அங்கே சம்மந்தப்பட்ட துறையில் பேசியிருக்கலாம். எதுவும் பண்ணல. இல்லை திட்டவட்டமாக தடை செய்யப்படுறாங்களா? பிஜேபி தான் இது படத்தை முடக்குதா? கண்டிப்பா அதுல என்ன டவுட் இருக்கு? அந்த பொலிட்டிக்கல் பிரஷர் தெளிவா பார்க்க முடியுது இல்ல? இல்லைங்க, தாவேகா அப்படி சொல்லல. தாவேகா சொல்ல, விஜய் சொல்ல, ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்ல, யாரும் இதை மிக தெளிவாக அதாவது மலேசியாவில் ஆடியோ லான்ச் போகும்போதே விஜயனை தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ப்ரொடியூசர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாராம், சும்மாவே என் படத்துக்கு நிறைய தடை வரும், இப்போ அரசியல் வேற முழுசாக வரப்போகிறேன், என்னென்ன தடை வரப்போ தெரியாது, நீங்கள் தயாராக இருக்கீங்களான்ற கேள்வி வந்து தெளிவாக ப்ரொடியூசர் கிட்ட கேட்டார். ப்ரொடியூசர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. தலைவாவுக்கு பிறகு தடையெல்லாம் ஒன்றும் வரல. தலைவாவுக்கு பிறகு மெர்சல்ல ப்ரொமோஷன் தான் பண்ணி விட்டாங்க. திரு ஹெச் ராஜாவும் டாக்டர் தமிழிசையும் மெர்சலுக்கு வந்து ஒரு இலவசமா ப்ரோமோட் தான் பண்ணி விட்டாங்க. ப்ரமோஷன் தான் நடக்குது. இப்போ இதுல ஸ்பெஸ் நீங்க தவறான தகவல் சொல்றீங்க, அதனால வந்து உங்களுக்கு தகவல் முழுசா தெரியல, அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும். சரி, ஹெச் ராஜாஜி ப்ரமோஷன் அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஓகே, பிஜேபி எதிர்த்தாங்க. சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு சென்சார் என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை பார்க்கணும்ல. இங்க சென்சார் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை பேசிட்டுவோம். ஹெச்ராஜா சென்சார் போர்டா? சரி, ஓகே. ஹெச்ராஜா சென்சார் போர்டா பிஆர்ஓ வேலை பார்க்கறாரு. அதே மாதிரி நேத்து நான் கேக்குற ஒரே விஷயம், இதுல பிஜேபி தலையீடு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமா இருக்குங்க. உங்க பிஜேபி தலையீடு நிச்சயமா இருக்கு. அண்ணன் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தான் நடத்துறாரு. கண்டிப்பா. அவர் ஒரு நடிகர் இல்ல. உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருக்காரு? என்னவா இருக்காரு? அவர் டிஸ்ட்ரிபியூட்டர், துணை முதலமைச்சருங்க. சாதாரண டெக்னிக்கலி ராங். அவர் அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. பேசிக்கான விஷயம், பேசிக்கான துணை முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்தானே, அவர் தான் அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர். இல்ல ராங். அவர் சார் இல்லங்க, இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம். சார் பதவிக்கு வரும்போது ரிசைன் பண்ணிரணும் சார். பராசக்தி விஷயத்துல என்ன பேசினாரு? இதே ஸ்டாலின் பேசினாரு, முதலமைச்சர் பேசுறாரு. வரவேற்க வேண்டிய விஷயம் சார். அமைதியா இல்ல. படத்துக்கு சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் உஷாரா பேசுறாரு. 2 நாள் முன்னாடி பேச வேண்டியதானே, 4 நாள் முன்னாடி பேச வேண்டியதானே, 7ஆம் தேதி பேசல, 8ஆம் தேதி பேசல, 9ஆம் தேதி முதலமைச்சருடைய 9ஆம் தேதி படத்துக்கு தணிக்கை வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு ட்வீட் போட்டா என்ன சேஃப் சைட் கோல் அடிக்கிறாரு அவரு? என்ன சார் அர்த்தம்? புரியல. முதலமைச்சர் வந்து சென்சார் விவகாரத்துல ஐடி சிபிஐ மாதிரி சார் இடி மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை மிக சரி. அதை எப்ப பயன்படுத்தணும் ஒன்னு இருக்குல்ல, அது சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் ஏன் சார் சொல்றீங்க? முன்னாடி சொன்னாங்க சொல்லுங்க. சர்டிபிகேட்ல என்னங்க வந்தது? தொட்டு பார், தீண்டி பார் சொல்றீங்க. முன்னாடி நாள சொல்லுங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை பேசுறீங்க. சரி சார், அன்னைக்கு உட்கார்ந்துட்டு மாதிரி சிஎம் சார் நான் இங்க தான் இருக்கேன். முன்னாடி நாள் சொல்ல வேண்டியது சார். சர்டிபிகேட் கேட்க வேண்டிய சொல்றீங்க. இங்க வாங்க. சிஎம் சார் நான் இங்க தான் இருக்கேன், நீங்க தேவைனா என் மேல கை வைங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இது பிஎம் சார் அந்த பிரச்சனை இல்ல. பிஎம் சார் முதன்மையான நபர் நான் இங்க தான் இருக்கேன். எல்முருகன் சார் நான் இங்க தான் இருக்கேன். கட்சியில் ப்ரொடியூசரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் திமுக கேட்கல? ஏன் முதலமைச்சர் அப்ப கேட்கல? 25 கட்டு வந்திருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு கூட தெரியல. நீங்க கேட்க வேண்டியதானே எல்முருகன் சார், ஏன் கேட்க மாட்டீங்க? அந்த கட்ட தான் நீங்க வந்து क्वेश्चन ஆன்சர் எழுதுறீங்க. படத்துல விஜயனா ஒரு நடிகர். இங்க பாருங்க, படத்துல விஜயனா ஒரு நடிகர். அவ்வளவுதான். இந்த பிரச்சனைகள் வரும்ன்ற விஷயத்தை ப்ரொடியூசர் கமிட்டிக்கு அவர் அரசியலிலும் நடித்து கொண்டிருக்கிறாரு. தான் பிரச்சனை. ப்ரொடியூசருக்கு கட்டுப்பாடு. இந்த குறிப்பிட்ட விஷயம் ஸ்டாலின் நடிகர் தானே, உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தானே. சரிங்க, அவங்க நடிச்சு தானே இருக்காங்க. இதுல பிஜேபி நேரடியா விமர்சிச்சு பேசுறாரு. எப்ப சார் விமர்சிச்சாச்சு சார்? சர்டிபிகேட் கையில வாங்குனதுக்கு அப்புறம் ஓகே 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 சர்டிபிகேட் கையில வாங்குறதுக்கு முன்னாடி பேசிருக்க வேண்டியது. சர்டிபிகேட் வாங்குனதுக்கு அப்புறம் பேசுறாரா? ஏங்க முதலமைச்சர் பேசுறதுக்கு சர்டிபிகேட் என்ன சம்பந்தம் இருக்கு? பதில் சொல்லுங்க சார். விஜய் பேசுறேன்னு சொல்றீங்க. வெயிட். திரு ஆதவன் ரொம்ப நேரமா காத்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமா பேசணும். 2 படங்கள், ஒன்றுக்கு சென்சார் வெட்டு 25 வெட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்னைக்கும் சுதா அவர்கள் அந்த டைரக்டர் சொல்லும்போது சென்சார் வெட்டட்டும், ஆனால் அவங்க வெட்டினதை வந்து கடைசி நிமிஷம் வரலையும் காக்க வச்சாங்க, அதுதான் கஷ்டமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு படத்தை முடக்கிட்டாங்க ஏறத்தாழ. அது இந்த பொங்கல் ரிலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20ஆம் தேதி தான் வழக்கு வரப்போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, என்ன ஆகும்னு தெரியாது. இதை வந்து முதலமைச்சர் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறாரு. இது சார்ந்து பலவிதமான அரசியல் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஹீரோ தான், அவர் ஒரு நடிகர், அதில் வந்து அவர் அரசியல்வாதி இல்லை, அதனால் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு திரு பிரதீப் சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க?
இது ரொம்ப சாமர்த்தியமாக வாதாடுறதா நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. அவர் வந்து சினிமாவில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆதாயமாக வைத்துக்கொண்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். தவிரவும் அவர் ஒரு நடிகர் மட்டும்தான், அதில் அவரும் ஒரு நடிகர் என்று சொன்னால் அவரை போன்று அந்த படத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய எத்தனை நடிகர்களுக்கு நான் 500 கோடி ரூபாய் லாபத்தை விட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் யாரெல்லாம் ஊதியம் வாங்குறாங்க? அப்போ இவர் தான் அதை ஒரு மூலதனமாக வச்சு வர்றாருங்கும் போது இவர் தான் அதனுடைய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஆகவே இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம் என்று வேற யாரும் அறிவிக்கலை, இவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ கடைசி படம் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றேன் அப்படின்லாம் இந்த படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசி கொண்டிருந்தவர் விஜய். அப்போ அவருக்கு வந்து இன்றைக்கி பாஜக ஆட்சி என்பது பாய்சனா அப்படிங்கிறத பாசிசமாங்கிறத இன்றைக்கி அவருக்கு பாடம் நடத்துகிறாங்க. அவரை பிராக்கெட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாலையும் நீங்கள் தமிழிசை என்ன பேசுகிறாங்க? தமிழிசை வந்து நீங்கள் விஜய் வந்தால் எங்கள் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, 4 கோடி நாகேந்திரன் பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விஜயை தங்களுடைய ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு வகையாகத்தான் அவர்கள் இன்றைக்கு தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் என்பது ஒரு தன்னாட்சி உள்ள அமைப்பாக அது இருக்கிறதா என்ற கேள்வியை பிஜேபி ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு வந்து தங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு அவரை இழுக்கிறதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்றீங்க. பராசக்தி எதுக்கு இத்தனை கட்டு? பராசக்தி அவர்களுக்கு கொள்கை பூர்வமாக பராசக்தி என்கிற சொல்லே அவர்களுக்கு பீதி ஊட்டக்கூடிய சொல்லுதான். நீங்கள் ஜனநாயகன்றது கூட, ஜனநாயகம் என்பதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொன்ன போனால் அது மிக வெறுக்கக்கூடிய ஒரு சொல்லது. அப்படி இருக்கும்போது அது ஜனநாயகம்ன்ற அந்த பேரை கூட அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை அதுக்காக அவங்க முடக்கி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பராசக்தி என்கிற படம் கருத்தியல் ரீதியாக அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய இந்தி திணிப்பு என்ற, இன்றைக்கும் இந்தி சமஸ்கிருத திணிப்பு, பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள், மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்கள், சுயமரியாதை பற்றிய இது எல்லாமே அவர்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள். பராசக்தி என்கிற சொல், அந்த சொல் அவர்களுக்கு ஒரு வரலாற்று பூர்வமாக அவர்களுக்கு ஒரு திகிலூட்டக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஆகவே அந்த படத்தை எவ்வளவு குதற முடியுமோ குதறி இருக்கிறார்கள் என்று படத்தை பார்த்தவர்கள் அனைவருமே சொல்லுகிறார்கள். அதை மீறி குதறலுக்கு பிறகும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை வைத்துக்கொண்டே இன்றைக்கு ரசிகர்கள் அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுக்க. அது தனி. ஆனால் இந்த ஜனநாயகனை பொறுத்தவரையிலும் பல்வேறு அரசினுடைய பல்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை அல்லது தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சிக்குள் வந்து இணைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வாஷிங் மிஷின்கள் இருக்கிறது. இடி, சிபிஐ இது போன்ற பல்வேறு வாஷிங் மிஷின்கள் இருக்கிறது. அந்த வாஷிங் மிஷினில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்லியிருப்பதைப் போல அதிலே சென்சார் போர்டும் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் இது திடீர்னு வரல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா அரசமைப்பு நிறுவனங்கள் தன்னாட்சி நிறுவனங்களையும் தன்னுடைய கட்சி கிளையை போல அல்லது அமைப்பை ஒரே நிமிஷம் இல்ல பராசக்தி இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் இருங்க. நான் ஜனநாயகன் இது வரைக்கும் வரலையே, அப்ப நீங்க அதை எப்படி நீங்க இல்ல நான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஆனா தோழர் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியிட முடிஞ்சிருக்கு. அது எப்படி நீங்க இருங்க, இது விஜயே இவ்வளவுலாம் ஆவேசப்படல. நம்ம ஏன் நீங்க ஆவேசப்பட்டுக்கிட்டு? விஜய் ஆவேசப்படல. 5 ரூபா ரோட்ல கிடந்தா 5 பேர் அதுக்கு முண்டி அடிக்கிற நாட்டில் 500 கோடி ரூபா போட்டு படம் எடுத்துன்னு சொன்னா தயாரிப்பாளர் இது வரைக்கும் வாய் பேசல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவர் கரெக்டாக அவருடைய லைனில் தான் நிற்கிறாரு. ஏன்னா நீங்கள் கரூரில் வந்து 41 பேர் இறந்த பின்னாடி அவர் உடனே எந்த கருத்தும் சொல்லலை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வெகுமக்கள் வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்ற ஒத்திகெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசின மாதிரி அந்த பழக்கத்தில் இன்றைக்கி தனக்கு நேர்ந்த விஷயத்துக்கும் கூட இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ ஓய்வு எடுத்துட்டு அவர் வந்து பேசக்கூடும். அதனால எனக்கு வந்து அவர் கரெக்டா தான். நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு லோடட் ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க, கூட்டணிக்கு இழுப்பதற்காக அவருக்கு அழுத்தம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இது வந்து ஒரு திரைமறைவுல நடக்கல, வெளிப்படையாக ஒரு படம் முடக்கப்படுது. ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்தும் ஒரு வேகமா போய் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பலத்தையும் சட்ட பலத்தையும் பயன்படுத்தி ஸ்டே வாங்குறாங்க. இது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழல் இவ்வளவு நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் சரணாகதி அடைவாரு, எதிர்த்து நிக்க மாட்டாரா?
அப்படி அவர் சரணாகதி அடைஞ்சா அம்பலம் ஆயிட மாட்டாரா? இல்லை, நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுனா தன்னுடைய கொள்கை எதிரின்னு அறிவித்தவரை இதுவரைக்கும் அரசியல் எதிரி என்று அறிவித்த முதல்வரையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய ஆட்சியையும் போகிற ஊரெல்லாம் பாண்டிச்சேரியில் போய் கூட திமுகவை தான் திட்ட முடியுது. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை திட்ட முடியல அவரால். என்ஆர் காங்கிரஸையோ அல்லது அதனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களே திட்ட முடியல. அங்கே போய் கூட இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அங்கே போய் திட்ட முடியுது. அப்போ அவர் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தணிக்கை வாரியம் தன்னுடைய படத்தை முடக்கியிருக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு சுயமரியாதை, ஒரு புழு மீதுக்கு வந்து ஒரு கல்லு பட்டா கூட அது துடிக்குது. இவ்வளோ பெரிய அநீதி அவருக்கு நடந்திருக்குது, எந்த வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டாருன்னா இது என்ன? அப்போ அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, அவர் தான் முடிவெடுத்தா அப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருல்ல, அதனால் அமைதியாக இருக்கிறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அது இல்லாமல் நான் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். எல்லா நிறுவனங்களையும், தன்னாட்சி நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. கடந்த மாதம் அறிவித்திருக்க வேண்டிய சாகித்ய அகாடமி விருது செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய 3 மணிக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக தலையிட்டு, ஒன்றிய ஆட்சியாளர்கள் தலையிட்டு, கேபினட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரில் தலையிட்டு அந்த அறிவிப்பையே ரத்து செய்தார்கள். 24 மொழிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட சாகித்ய அகாடமி எழுத்தாளர்கள், விருதுக்குரிய எழுத்தாளர்களுடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்படாமல் முடக்கப்பட்டது. திருவனந்தபுரம் படவிழாவில், சர்வதேச படவிழாவில் பாலஸ்தீனத்தை பற்றிய படம் உட்பட 19 படங்கள் திரையிடக்கூடாது என்று அன்றைக்கு தடுத்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கருத்துரிமை அல்லது சுதந்திரமான கலை இலக்கிய அமைப்புகள் அல்லது அரசியல் சாசனத்தின் கீழ் இயங்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளை தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் தொடர்ச்சியில் தான் இன்றைக்கு தணிக்கை வாரியம் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க மறுக்கிற அல்லது இன்னும் போதிய அளவுக்கு பிடிகொடுக்காமல் நழுவி கொண்டிருக்கிற விஜயை வசப்படுத்துவதற்காக, வழிக்கு கொண்டு வருவதற்காக அவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகத்தை வைப்பதிலே என்ன தவறு? ஒன்று. அல்லது இப்படியெல்லாம் கிடையாது, என்னுடைய படத்தில் கருத்தியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, அதை ஒன்றிய ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை நான் பொதுமக்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன், என்னுடைய கருத்தை வைப்பதற்கு எனக்கு இந்த நாட்டின் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய கருத்துரிமை இடம் கொடுக்கவில்லையா என்கிற கேள்வியை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அவர் முன்வைக்க வேண்டியதானே? உண்மையிலே அவர் கருத்துரிமைக்காக நிற்கக்கூடியவர் என்றால் மக்களிடம் அதற்கான நியாயத்தை கேட்கலாம். மக்கள் மன்றத்தில், நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் அவர் வைக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லைங்கிறதான் உண்மை. ஆகவே இதை ஒரு அரசியல் மக்கள் மன்றத்தில் வைக்க வேணாம்னு கூட நினைக்கலாம்ல. அவருக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறாரு, கேஸ் நடக்க போகுது, மேட்டர் சப்ஜுடிஸ், தயாரிப்பாளர் வெயிட் பண்ணுங்கன்ற ஒரு கருத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப கரூர் விஷயத்துல குணசேகரன், கரூர் விஷயத்தில் நீதிமன்றத்திலாம் விஷயம் இருக்கும்போது ஆணையம் அமைக்கப்பட்ட நேரத்தில் கூட இவங்க என்ன பேச்சு பேசினாங்க? இது எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி மேலேயும் தமிழ்நாடு அரசு மேலேயும் வந்திருந்த மக்கள் மேலேயும் இவங்கெல்லாம் எங்கே கடந்து செத்து கிடந்தாங்களோ இவங்களையெல்லாம் கொண்டு வந்து எங்கள் கணக்கில் காட்டினாங்களாம், பேசினாங்களா? அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? சரி, ஒரு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வச்சிருக்கிறோம். சென்சார் விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது எதை காட்டுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். ஏறத்தாழ 24,000 நேயர்கள் யூடியூப் தளத்தில் தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. சரியான நிலைப்பாடு என்று 75% பேரும், பாஜகவை அம்பலப்படுத்துவதற்காக இந்த கண்டனம் என்று 8% பேரும், இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு 17% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு கௌதமன், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் சென்சார் கொடுத்து சல்லியருங்கிற ஒரு படம், ஈழத்தினுடைய வீர வரலாற்றை, அறம் சுமந்த வரலாற்றை சொன்ன ஒரு படத்துக்கு ஒரு தேட்டர் கூட பிவிஆர் தரல. 27 தேட்டரில் தமிழ்நாடு பூரா ஒரு ஷோ கொடுத்தாங்க. அப்படி உலகம் முழுக்க கண்டனம், எல்லா தலைவர்களும் அறிக்கை கொடுத்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தமிழ்நாடு அரசு திரையரங்குகளை இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் வச்சிருக்குங்கிறது தெரிஞ்சும் கூட அதற்கு ஒரு கண்டனம் ஏன் முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கல, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதில் தலையிட்டு அப்பா இது தமிழினத்தோட வீரத்தை சொல்கிற படைப்பு கொடுன்னு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கப்பட்ட ஒரு படைப்புக்கு ஏன் நிற்கல? ஒன்று. ரெண்டாவது, கலைங்கிறது மக்களுக்கானது, அது அரசுக்கும் அதிகாரத்துக்குமானது இல்லை. தேவைப்பட்ட அரசையும் அதிகாரத்தையும் அது செதுக்கும், அது கேள்வி கேட்கும், அது கண்டிக்கும். அப்படி இருக்கிற நிலையில் இன்னைக்கு கலையை அரசு, அது எந்த அரசு வந்தாலும் சினிமாவை கையில் எடுத்துக்குது. அதுவும் முக்கியமாக
திமுக அரசு வரும்போதெல்லாம் சினிமாவை கையில் வச்சுக்கிட்டு, திரையரங்குகளை கையில் வச்சுக்கிட்டு, மொழி மேலே, இனத்தின் மேலே, இனத்தின் உரிமை மேல, அதுவும் தமிழினத்தின் மேல உரிமை கோருகிற அல்லது தன் இனம் இழந்த குறிப்பான விவரங்களோட பேசணும். பொதுவான அவதூறு, பொதுவான அவதூறு, குறிப்பான விவரங்கள் இல்லாம சும்மா நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் திரைத்துறையில இருக்கிறவன். என் படையாண்ட மாதிரியா 10 அமைச்சர்கள் தமிழர்கள் இல்ல, 70 எம்எல்ஏக்கள் தமிழர்கள் இல்லன்னு சொல்லப்படுறது. 170 தியேட்டர்ல 100 தியேட்டர் எடுக்கப்பட்டிருக்கு. போற போக்குல விவரங்கள் இல்லாம திமுக அரசாங்கம் வந்து தியேட்டரை கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு ஒரு அவதூறு பரப்பிட்டு போறா. எந்த விவரமும் சொல்லல. அரசு பங்கு இருக்கு. அதனால கலையை பாதுகாக்க இவர் என்னங்க, அதாவது பிஜேபி தான் இந்த சிபிஎஃப்சி விவகாரத்துல விஜயனுடைய படத்தை முடக்கி வைக்குது அப்படிங்கிறது, அதை குறித்து பேசாம அது ஜஸ்ட் லைட் அதை கொஞ்சம் ஓரமா வைங்க. நான் திமுக திட்டணும் வாங்க, ஊர்ல வந்து கிளவியை தூக்கி இதுல வை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்துல முதலமைச்சர் விஜயோடைய கருத்துரிமைக்காக பேசினார்ல, விஜய் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவர் தன்னுடைய கருத்துரிமைக்காக பேசினதில்லை. பெப்சி தொழிலாளர் பிரச்சனை வந்தபோது பேசினது கிடையாது. சொந்த லியோ படத்தில் நடன கலைஞர்கள் பிரச்சனை வந்தபோது பேசினது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன எம்புரான் நெருக்கடி வந்தபோது பேசினது கிடையாது. எந்த பிரச்சனையிலையும் அவர் கருத்து சொன்னது கிடையாது. லாபம், பணம், வணிகம், வர்த்தகம் இதிலே முதன்மையாக இருக்குது. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலையும் நீங்கள் வந்து ஏன் கோர்ட்டில் இந்த விவகாரம் இருக்கும்போது ஏன் வெளியே வந்து பேச முடியாதுன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த இவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தகவல் ஏராளமான புரளிகளை மக்கள் மன்றத்தில் கரூர் விவகாரத்தில் பரப்பின பொழுது, இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் தன்னுடைய வழக்கு நியாயத்தை நான் வந்து ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கேன். அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு ஆமாம், மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கேன். அதுக்கு வந்து இவங்க பிஜேபி விட மாட்டேங்குது, பிஜேபியை தெருவில் இறங்கி போராடுங்க தொண்டர்களேன்னு கோரிக்கை வச்சிருக்கணும். கேட்கல. அவர் இப்பவும் பணம், திரைப்படத்தை விட்டு அவர் வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நன்றி. திருசுமத்துக்கு நிறைவுப்பார். முதல்ல ஒரு விஷயம், இந்த படங்களில் இந்த அப்ஜெக்ஷன் தெரிவித்த நபர் யார் என்று வெளியிட்டால் நிச்சயமாக வந்து அது வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பராசக்தியில் இந்த கட்டெல்லாம் வேணும்னு கேட்டவர் வந்து அதில் இந்த ஈஓ அந்த கவுன்சிலில் மெயின் பர்சன் தலைவராக இருந்தவர் டிஎஸ் நாகபர்ணா. டிஎஸ் நாகபர்ணா யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 தேசிய விருதோ 7 தேசிய விருதோ அவர் படங்களுக்கு 1990 ஆண்டுகளிலிருந்து இப்போது சமீபத்தில் வரை அவர் மல்டிபிள் நேஷ்னல் அவார்ட், ஃபிலிம் அவார்ட் வின்னர். ஸோ அவருக்கு மேபி இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறவங்க எல்லாருக்கும் அவரை விட சினிமாவில் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னென்னா, நீங்கள் யார் அந்த தணிக்கை குழுவில் இருக்கிறார்கள், இப்போ அதே மாதிரி ஜனநாயகனுக்கு யார் அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம தாவேகா சார்பாக வந்து நேரடியாக பிஜேபி தரப்புலேருந்து வந்திருக்குது. அதுவும் துஷார் மேத்தா வந்திருக்கிறாரு. அந்த அப்ஜெக்ஷனுக்கு ஆதரவாக பிஜேபி வந்திருக்குங்க சேர்த்து தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு கமிட்டி மெம்பர் சொல்லிட்டு போயிட்டாரு. பிஜேபி தரப்புல மேல இருந்து கூப்பிட்டு நிறைய விவகாரங்கள் இப்ப அந்த தீர்ப்பே கொடுத்தாச்சுன்னா கூட அதை வந்து யாரு கேட்டாங்க, எந்த நபர் கேட்டாரு? சேர்மன் பிஜேபி தரப்பு கேக்குதுங்க, ரொம்ப வெளிப்படையா தெரியுது. தனி நபருடைய பிரச்சனை இது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்படி இல்ல, ஒரு தனி நபர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சார்னா இங்க வந்து துஷார் மேத்தா எதுக்காக வாதிடுறாரு? விஜய் ஐயா, எனக்கு நான் பேசிட்டு இருக்கேங்க, தயவு செய்து விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டும். என்ன ஆக்சுவல் ரீசன்? எல்லாத்துக்கும் மௌனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக ஒரு பிஜேபி இதுல தலையிடு இருக்குது. விஜய் என்ன சொல்றாரு? என்ன சார், தனி நபர் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காரு, பிஜேபி இல்ல. பிஜேபி மேல கோவிச்சுக்காதீங்க, கூட்டணி கூப்பிட்டா போயிருங்க, அவங்க உங்களை சேஃபா பாத்துப்பாங்கன்னு சொல்றாரு. நீங்களா இன்டர்பிரட் பண்ணாதீங்க, அவர் சொல்லிட்டு கூட்டணிக்கு போனா கேம் ஓவருங்க. அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. விஜயோட கேம் ஓவருங்க. இப்ப பாருங்க, கயிறு கட்டி அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறார்கள் மாதிரி. இப்போ வந்து கயிறு வராமலும் இருக்கலாம். நீங்க ஏன் இவ்வளவு பேனிக் ஆறீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஏன் பேனிக் பண்றீங்க? வராமலும் இருக்கலாங்க, அவர் வராமலும் இருக்கலாம். வராமல் இருந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கலாம். ஏன் இப்படி பேனிக் பட்டன் அமுத்துறீங்க? ஓகே, வந்தா என்ன தப்பு? அவர் விருப்பம் தானே அது. ஓகே, நீங்க தான் பேனிக் பண்ணி எப்படியாவது விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க. அது பேனிக் இல்ல, இந்த டிபேட்டே பேனிக் தான் வெளிப்படையா வருது. ஓகே, நன்றி. முடிச்சிட்டீங்களா சுமந்த்? பிஜேபி பக்கம் வருவார், வராமலும் போகலாம். அதுதான் நான் சொல்றேன். கொள்கை எதிரிங்க. ஓகே சார், உங்க நிறைவு பாரு பிரதீப். விஜயனா படத்துக்கு இந்த மாதிரி தடைகள் வர்றது இது ஒன்றும் முதல் முறையும் கிடையாது. நிறைய தடைகளை சந்திச்சாச்சு. இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வரல அப்படின்றது ஒரு வருத்தம் தான். ஆனால் இதே சென்சார் போர்டு
ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளாமல் பாரபட்சம் காட்டுகின்றது கண்டிப்பாக பராசக்திலையும் ஜனநாயகத்திலையும் பார்க்க முடியுது. சொன்ன டேட்டில் கரெக்டாக கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பராசக்தி ரிலீஸ் செய்யப்பட்டது. இறுதி கட்ட சொல்ல விடுங்க சார். ஆதரவாளர் இறுதி கட்ட சொல்ல விடுங்க சார். இத ஒழுக்கமா? பெரியார் கொள்கை தலைவர். இத ஒழுக்கமா? இந்த மாதிரி கட்டு கொடுத்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? அப்பள ஒழுக்கத்தை மீறலாங்க. இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? இந்த குறிப்பிட்ட விஷயத்துல இந்த கட்டு தப்புங்க. இவர் பேசும்போது குறுக்கிட்டோம். பராசக்திக்கு தலையிட்டு பேசிருக்கலாம்ல. ஏன் பேசல? நாங்க தான் திராவிடத்தை காப்பாத்த திமுக சரியில்லை. நேரம் கொடுங்க. நேரம் இல்ல பிரவீத். இதே பராசக்தி 10ஆம் தேதி வெளியிடப்படும் சொல்லி சொன்னாங்க. அதே நாள்ல வெளியிடப்பட்டது. இல்ல பராசக்தி கட்டு கொடுத்தது நீங்க சரின்றீங்களா? கட்டு கொடுத்த சரியில்லை அப்படின்னா முதல்வர் என்ன சொல்லிருக்கணும்? கட்டு கொடுத்து சரியா தப்பா? முதல்வர் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? முதல்வர் இல்ல ஒரு நிமிஷம் போராட்டம் இல்ல சார். இல்ல ஸ்ட்ரைட்டா பராசக்தி யாருக்கு முக்கியம்? இல்லங்க பராசக்தி கட்டு கொடுத்தது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? சென்சார் போர்டு சொன்னா கட்டுப்பட்டு தான் ஆகணும். முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க. படக்குழுன்னு ஒன்னு இருக்குல்ல. தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அந்த படக்குழு சொல்லிட்டு சார் இவர் சொல்றாரு. சென்சார் போர்டு என்ன வானத்துல தான் வந்துட்டாங்க. துணை முதல்வர் சொல்றோம். தொட்டு பார் சொல்றாரு. இது வந்து சார் நான் ஒரு கேக்குற பதில் சொல்றேன். அது என்னோட சரித்திரம். எங்க சரித்திரத்துல நீங்க கை வைக்காத. நாங்க வடக்கு தொடரோம். நீங்க பேசலாம். சும்மா எங்க மேல போராட்டம் தமிழ்நாட்டுல பயமுறுத்தி பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வடக்கு தொடர வேண்டியதானே? தைரியம் எதிர்த்து போராட வேண்டியதானே? இந்த மக்கள் பிரச்சனை மாத்த வேண்டியதானே? என்ன பயம் அதுல? ஏன் ஒத்துக்கிறீங்க? சோ அந்த கட்டு சரிதான். சென்சார் போர்டு கட்டு கொடுத்துட்டா சரிதான். ஆனா அது எதிர்த்து திமுக போராடி இருக்கணும்ன்றீங்க. அதான் நாங்க பண்றோம். நாங்க வடக்கு தொடர்ந்து இருக்கோம். நாங்க போராடுறோம்ல. ஓகே. நீங்க கட்டுக்கு எதிர்ப்புலாம் நீங்க சொல்லல. நீங்க வரலாறு தப்பா சொல்லாதீங்க. கேஸ முழுக்க படிங்க. எந்த கட்டுக்கு நீங்க வந்து எதிர்ப்பு சொல்லல. எல்லா கட்டுக்கும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஜனநாயகன்ல ஒரு நிமிஷம் இன்னும் ரிவைசிங் கமிட்டிக்கு போல. Let me make it clear. இன்னும் ரிவைசிங் கமிட்டிக்கு போல. Let me make it clear. யூஸ் ஆர் ஆக்சுவலா. ரிவைசிங் கமிட்டிக்கு இன்னும் போல. ஃபர்ஸ்ட் கமிட்டில கொடுத்திருக்க கூடிய நோ ஃபர்ஸ்ட் கமிட்டில கொடுத்த அத்தனை கட்சியும் ஜனநாயக கமிட்டி ஏத்துக்குச்சு. ஜனநாயக ப்ரொடக்ஷன் கமிட்டி நீங்க ஒண்ணு அதே தான பராசக்தி பண்ணாங்க. ஏத்துட்டாங்களா மொத்தமா? நான் சொல்ல வர்ற பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. டோன்ட் இன்டரப்ட். அதாவது அந்த இடத்துல நீங்க ஒண்ணு வீரெல்லாம் பேசல. அந்த கட்டை ஏத்துக்கிட்டீங்க. சரி. கட்டை ஏத்துக்கிட்ட பிறகு ரிவைசிங் கமிட்டி கமிட்டாங்கன்றதால தான் நீங்க கோர்ட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு அந்த கட்டு மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி 50 இடத்துல மியூட் கேட்டுக்காங்க. மத்திய அரசியும் சார் ஒன்னு பேச விடுங்க. நீங்களே பேசுறீங்க. நீங்களே நான் இதுக்கு அப்புறம் கட்டு கொடுத்திருக்காங்க. என்னது இது? ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். கருத்து சொல்லுங்க. எங்க சார் பேச விடுறீங்க? பராசக்தி கட்டு கொடுத்தது நியாயம். என்ன ஒழுக்கம் சார்? கட்டு கொடுத்தது நியாயம் தானங்க. 50 இடத்துல மியூட் கிட்டத்தட்ட மத்திய அரசு மாநில அரசுகளை கண்டிச்சிருக்காங்களோ? விஜய் ஏன் மியூட்டா இருக்கு? இது என்ன இது பழக்கம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது மட்டும் தான் விஜய் மியூட்டா இருக்கு. ஒரு நிமிஷம். அப்ப ஏன் சார் பேச விடுறாரு? சொல்லுங்க. டைம் இல்ல. நான் பேசும்போது நீங்க குறுக்கிடுறீங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல விட மாட்டேன். சொல்லுங்க சார். 50 இடத்துல மியூட். மத்திய அரசு மாநில அரசு கண்டிச்சு. இந்த தகவல் எங்க வெளிய வந்திருக்கா? இதையும் பண்ணிருக்காங்க. இவ்ளோ அடக்குமுறை வந்திருக்கானா நீங்க சொன்னாதானே சார் தெரியும். இப்போ நீங்க சொன்னீங்க வடக்க பத்தி எனக்கு முழுசா தகவல் தெரியும்னு. நான் சொன்னா வந்திருக்கா தெரியும். கமிட்டி சொல்லணும்ல அபிஷியலா. தெரியுமானா ப்ரொடக்ஷன் கமிட்டி தான சொல்லணும். ஒரு தகவல் சொல்ல வந்தா டெக்னிக்கலா எனக்கு சொல்லாதன்னு சொல்றீங்க. முழுசா சொல்ல விட மாட்டேன்றீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அடக்குமுறை கையாளப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த பொங்கலுக்கு முக்கியமான படம் விஜயனோட கடைசி படம். தமிழக வரலாற்றிலேயே அதிக ப்ரீ டிக்கெட் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மிக அதிகமாக இருக்கக்கூடிய படம் ஜனநாயகன். இதை நிறைய பேர் பிடிக்காத மக்கள் இருக்காங்க. ரசிகர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளும் ஒரு ஏமாற்றம் தான். வெகு விரைவில் படம் வரும் நம்பிக்கையோடு இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் வெளிவரும். ரசிகர்களும் பொதுமக்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஜனநாயகம் வெளிவரும். அதுக்கான சட்ட போராட்டத்தை தொடருவோம். விஜய் சீக்கிரம் வாய் திறந்து. நன்றி. ஆதவன் சுருக்கமா. அதாவது ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருப்பதற்கு முதல்வர் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனம், அவருடைய அறிக்கை என்பது கவனப்படுத்த வேண்டிய ஒன்று. ஒரு மாநிலத்தின் முதல்வராக, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அவர் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதை வரவேற்பதற்கான ஒரு எண்ணம் கூட விஜய்க்கோ அல்லது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இல்லை என்பது ரொம்ப முக்கியமாக. அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு மாநில முதல்வர் தலையிட்ட பிறகாவது தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய அநீதியை, தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கருத்துரிமை பறிப்பை பற்றி பேசுவார்கள் என்று பார்த்தால் பேசாமல் இருப்பது என்பது அப்பட்டமான ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம், ஒரு பிழைப்புவாதம். எதுவும் அப்படியே இருக்கட்டும், அதுவாக ஏதாவது சரியாகுதான்னு பார்க்கலான்னு காத்திருக்கிற வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு உத்தி தவிரவும், இது போன்று நடக்கக்கூடிய விஷயங்களில் மக்கள் தன் மீது ஏதாவது ஒரு வகையில் அனுதாபத்தோடு பார்ப்பாங்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விக்டிம் கார்டை விஜய் கரூர் விஷயத்திலிருந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். அது எப்போதுமே அவருக்கு மக்கள் அந்த மாதிரி ஒரு விக்டிம் தோற்றத்தை அவருக்கு வழங்க தயாரில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. பாதிக்கப்பட்டவரே கிடையாது. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.